Hi, dear students. Today we are going to see the next chapter of our subject. Chapter 18, Business Ethics and Corporate Governance. In this chapter, the important concept of business ethic is discussed briefly. Business ethic is vital for the running of all organizations, both in the short and long term run. The code of conduct of business unit are clearly defined and executed in terms of transparency through corporate governance. The role of MNCs in the development of the economy is explained along with the features. The need for international benchmarking is also highlighted. இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறுவனம் ஆளுகை மற்றும் பன்னாட்டு தர அளவீடு. அது இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் பற்றி அறியக்கூடிய மற்றும் தொழில் தர்மம் பற்றிய கருத்துக்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது விவாதிக்கப்பட போகிறோம். அந்த தொழில் அமைப்புகளில் குறுகிய மற்றும் நீண்ட கால செயல்பாட்டுக்கு அந்த தொழில் தர்மம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதுபோலவே அந்த ஆளுகை நடத்தை குறியீடு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பொருளாதார வளர்ச்சியில் அந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய பங்கு, அதன் சிறப்பியல்புகள் மற்றும் பன்னாட்டு தர அளவீட்டுக்கோள்களை தேவை பற்றியும் விரிவாக இருக்குது, ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. தென் அந்த கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். Business houses need to go beyond the interest of their companies to the communities they serve. Ratan Tata, former chairman of the Tata Group, a business that is the making of only money is a poor kind of business. Henry Ford, founder of Ford Motor Corporation. இந்த டாடா குழுமத்துடைய தலைவர் ரத்தன் டாடா அவர் குறிப்பிடும்போது, தொழில் அமைப்புகள் தங்களுடைய தனிப்பட்ட நலனுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனை உள்ளடக்கிய செயல்பாடு வேண்டும். மேலும் அந்த பணத்தை சம்பாதிக்கும் போது மட்டுமே இந்த குறிக்கோள் கொண்டுள்ள ஒரு தொழிலை ஓர் ஏழ்மை வகை தொழில் எனலாம் என்று ஹென்ரி ஃபோர்ட் மோட்டார் கழகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தென் ethics is derived from the Greek word etho, which means a person's fundamental orientation towards life. It governs the behavior derived from the moral standard which help to determine right or wrong, good or evil. Ethical behavior is the act consistent with the moral standards or codes of conduct established by society. It may change over time and differ from culture to culture. For example, political bribes or payoffs may be acceptable in one culture but not in other. Ethical issues are inevitable in business. இந்த வியாபாரத்தில் அதனுடைய நன்னெறி அது எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எத்திக் அப்படின்ற வேர்டு கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. ஸோ இது ஒரு தனி நபர் அடிப்படையில் வாழ்க்கைக்கு ஏற்புடையது. சரியான அல்லது தவறான நன்மை மற்றும் தீமையை தீர்மானிக்க உதவ ஒரு குழுவினர் மூலம், ஒழுங்கு உணர்வின் மூலம் தராதரங்களிலிருந்து பெறப்பட்ட நடத்தையை இது நிர்வகிக்குது. இது நன்னெறி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் அந்த காலப்போக்கில் இது கலாச்சாரம் மாறுபடுகிறது. ஸோ உதாரணமாக அரசியலில் லஞ்சம் வாங்குவது அல்லது பணம் சம்பாதிப்பது ஒரு காலத்தில் ஏற்புடையதாக இருக்கலாம், ஆனால் வேறொன்றில் இருக்காது என்பதை அறிவோம். தற்போது இந்த தொழிலில் நன்னெறியை தவிர்க்க இயலாத ஒன்றாக என்பதை நாம் உணர முடிகிறது. Business ethics may be defined as a set of moral standards to be followed by owners, managers, and business people. These standards determine the conduct and behavior of business people. Business ethics reflects the
conduct in the context of business. அந்த தொழிலோட உரிமையாளர்கள், அந்த தொழில் நிர்வாகிகள் மற்றும் தொழில் செய்பவர்கள் போன்றவர்களுக்கு இந்த தொழிலுடைய நன்னெறிகள், ஒழுங்குணர்வுகள் தரத்திற்கு ஓர் இலக்கணமாகும். இத்தகைய தரநிலைகள் அந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்னடத்தையை தீர்மானிக்க மேலும் ஒரு தொழில் நெறிமுறைகளை வணிக நடத்திய வெளிப்படுத்துது. தென் பிஸ்னஸ் எத்திக்ஸ். பிஸ்னஸ் எக்ஸிஸ்ட் டு சப்ளை goods and services to the people from social point of view, but from individual point of view, the primary objective of any business unit is to make profit. The individual objective should not be in conflict with societal objectives. These two objectives normally contract each other, as one business enterprise may be good in individual objective and bad at societal objective, and vice versa. This raises the question of what is right and what is wrong. The subject matter of ethics is concerned with establishing a linkage between individual good and social good. இந்த சமுதாய பார்வையில் அந்த தொழில் அமைப்புகள் இந்த பொதுமக்களுக்கு தேவையான பொருள் மற்றும் பணிகளை வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுது. அதே சமயத்தில் அந்த தனிப்பட்ட பார்வையில் லாபம் ஈட்டுவதை முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடியதாக, அதனால் அந்த தனி மனிதனுடைய பார்வையில் அந்த லாபம் ஈட்டக்கூடியது சுயநலம் மிகுந்த அமைப்பை அந்த வணிக நிறுவனம் எனவும் கருதப்படலாம். ஸோ இதில் யாருடைய பார்வை தவறு என்று விவாதிக்க முடியாது. ஒட்டு மொத்தத்தில் எந்த ஒரு தொழில் அமைப்பில் தனிப்பட்ட நோக்கத்தையும் மற்றும் சமூக நோக்கத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக இந்த வியாபார நன்னறிகள் செயல்பட்டு வருது. ஸோ இந்த எத்திக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஆஃப்டன் enacted into laws. For example, charging fair price to customers, using fair weight for measurement of commodities, giving fair treatment to workers, earning a reasonable profit, etc. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரீசனபிள் ப்ரைஸை நம்ம ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணுறாங்க. எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னா ஆஃப்டன் enacted into law, அந்த லா பிரகாரம் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஃபேர் ப்ரைஸ் டு கன்சியூமர்கிட்ட இருந்து ஃபேர் ப்ரைஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. யூஸிங் ஃபேர் வெயிட், கரெக்டான வெயிட்டுக்கு, ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் கமாடிட்டிஸ், அந்த கமாடிட்டியோடைய மெஷர்மெண்ட்க்கு. கிவிங் ஃபேர் ட்ரீட்மெண்ட் டு ஒர்க், அதுக்கு தகுந்த ஒர்க்கு. ஏர்னிங் ரீசனபிள் ப்ராஃபிட், அது மூலமாக ரீசனபிள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. தென் ஆல் பிஸ்னஸ் யூனிட் have realized that ethics is vitally important for the existence and progress of the business as well as the society. It is very important as it improves public image, earns public confidence, and leads to greater success. Ethics in profit together in the long run. It enhances the quality of life, standard of living and business. இந்த நன்னெறி செயல்களை எப்போதும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படும் தன்மை கொண்டுள்ளதாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வாடிக்கையாளர்கிட்ட நியாயமான விலையை வசூலிக்கிறதோட அந்த பொருட்களுக்கு சரியான இடையில சரியான பொருள் கொடுத்து சரியான முறையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்குது. These are all the business ethics. Then next one, key elements of business ethics. அதாவது இந்த தொழில் நெறிமுறையில் உள்ள அடிப்படை கூறுகள். Some of the basic element of business ethics while running a business enterprise are: first one, top management commitment. Top management has a very important role to guide the entire organization towards ethical behavior. The top level personnel in any organization should work openly and strongly committed towards ethical conduct and guide people working
at middle and low level to follow ethical behavior. ஸோ இந்த நன்னெறி அப்படின்றது எத்திக்கல் பிஹேவியர் அப்படின்றது என்ன அப்படின்றது வந்து ஏற்படுத்துவது என்னென்னா ஒவ்வொரு தொழில் அமைப்பிலும் அடிப்படை கடமையாக இருக்குது. அப்படி அந்த எத்திக் விதிமுறைகள் உருவாக்கக்கூடிய உயர்மற்ற மேலாண்மையில் தார்மீக ஆதரவு இன்றியமையாததாக இருக்குது. அப்படி அந்த தார்மீக நன்னெறி விதிமுறைகளை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு தொழில் அமைப்பும் ஒரு குழுவை அமர்த்தி அதில் அனைத்து ஊழியர்களுடைய பிரதிநிதிகளும் இடம்பெற செய்ய வேண்டும். இவ்வாறு அனைத்து பணியாளர்களையும் உள்ளடக்கிய குழு ஏற்படுத்தக்கூடிய நன்னெறி விதிமுறைகள் அவருடைய பேராதரவுடன் சீராக செயல்படும் என்பதில் சிறிது ஐயமில்லை. ஸோ இருந்தாலும் அந்த மேலே கூறியிருக்கக்கூடிய நன்னெறி குழுவுக்கு உயர்ந்தபட்ச மேலாண்மை ஆதரவு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், பப்ளிகேஷன் ஆஃப் எ கோட், நன்னெறி நடத்தை விதிகளை உருவாக்குதல் மற்றும் பரப்புதல். ஜென்ரலி organization formulate their own ethical codes for the conduct of the enterprise is should followed by the employee of the organization. The organization principle are defined in the written document called code. The code of conduct covers various areas such as health and safety in the workplace, fair dealing in selling and marketing activities, ethical practices in the business, etc. இந்த தொழில் அமைப்பு அப்படின்றது அந்த நன்னெறி விதிகளை உருவாக்கி அதை எழுத்து வடிவத்தில் பணிபுரிய அனைவருக்கும் புரியும்படி தெரிவிக்கணும். ஸோ இந்த நன்னெறி விதிகளை அந்த தொழில் அமைப்பில் இயங்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவும் தனித்தனியே உருவாக்கிட வேணும். ஸோ உதாரணமாக இந்த உற்பத்தி, விற்பனை, ஆள் சேர்த்தல், தரக்கட்டுப்பாடு, நிதி திரட்டுதல், நிதியை முதலீடு செய்தல், பணியாளர்களுடைய நலன், திறன் மதிப்பீடு, வளங்களை சேமிக்கிறது, பொருளை வடிவமைக்கிறது, நல்வாழ்வு திட்டங்கள் செயலாக்கிறது போன்ற ஒவ்வொரு பகுதிக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அந்த நன்னெறி விதிகள் உருவாக்கி அனைத்து துறைகளுக்கும் அதனை பரப்பணும். அப்படி அனைத்து துறைகளும் அந்த நன்னெறி விதிகளை குறித்து தெளிவான ஒரு கருத்தை பெற்றிட வேண்டும். அந்த எத்திக்ஸ் பற்றி ஒரு தெளிவான கருத்து பெற்றிருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் compliance mechanism to make sure that actual decision match with a firm's ethical standards. Suitable mechanism should be established. Any organization following ethical codes in recruitment, selection, etc. ஸோ இந்த மேலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த நன்னெறி விதிமுறைகளை ஒவ்வொரு பிரிவுலையும் அல்லது துறையும் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுமா ஏன்னா ஆய்வு செய்து கண்காணிப்பு அவசியம். இதனை என்னன்னு சொல்கிறாங்க, எத்திக்கல் மானிட்டரிங் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதாவது அந்த தொழில் அமைப்பில் ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவுக்கு அந்த எத்திக்ஸ் நடைமுறையில் கடைபிடிக்கப்படுது அப்படின்றத கண்காணிக்க ஒரு வித கட்டுப்பாடு அமைப்பை உருவாக்க வேண்டும். Sure to be profitable, the organization must provide for an environment where the employee are free to report about the matters of unethical behavior. இப்படிப்பட்ட கட்டுப்பாடு அமைப்பு இல்லாத நிலையில் அந்த நன்னெறி விதிகள் ஒரு ஏற்றளவில் இருப்பதால் இந்த நடைமுறை ஒவ்வாத ஒன்றாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ். It is the employees at different level who implement ethic policies to make ethical business a reality. Therefore, their involvement in ethics program become a must. For example, small group of employees can be formed to discuss the important ethics policies of firms and examine attitude of employees towards these policies.
இந்த நன்னெறி விதிகள் அதாவது எத்திக்ஸை அந்த பணியாளர்களுடைய முழு ஆதரவை திரட்ட அந்த நன்னெறி விதிகளை உருவாக்குறதுக்கு முன்பாகவே அதை பற்றி சம்பந்தப்பட்ட பணியாளர்களிடம் பல்வேறு மட்டங்களில் விவாதம் நடத்தி அவர்களுடைய என்ன போக்கத்தை அறிஞ்சு அதற்கு ஏற்றபடி அந்த பணியாளர்கள் அனைவரையும் உள்ளடக்கி செய்யக்கூடிய ஒரு குழு எதுன்னு பார்த்தா எத்திக்கல் கமிட்டி. அதை நம்ம உருவாக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் மெஷரிங் ரிசல்ட். The organization form time to time keep a check on ethical practice followed. Although it is difficult to accurately measure the end result of ethics programs, the firm can certainly audit to monitor compliance with ethical standards. The top management team and other employees should then discuss the result for further course of action. அந்த எத்திக்ஸ் அந்த விதிகளால் அந்த விளையக்கூடிய பலனை ஆய்வு செய்ய அந்த எத்திக் ஆடிட் அவசியம். ஆனால் சில வகை செயல்களை எண் ரீதியாக வெளிப்படுத்துவது கடினம். எண் வடிவில் அதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஊழியருடைய ஆற்றல், ஒர்க்கர்ஸுடைய ஆற்றல், அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய தரம், அது கவனம் போன்றதை நம்ம என்ன பண்ண முடியாது, எண் வடிவில் கொடுக்க முடியாது. இருந்தாலும் அவைகளுக்கும் எண் வடிவம் அளித்து தொழில் அமைப்பின் ஒவ்வொரு செயலையும் நன்னெறி விதிகள் என்ற தர அளவுகோலை கொண்டு அளத்தல் அவசியம். இதனால் அந்த தொழில் அமைப்பு முழுவதும் நன்னெறி பெற்ற ஒரு மதிக்கத்தக்க நிறுவனமாக மாறும் என்றல ஒரு ஐயமும் கிடையாது. These are all the key elements of business ethics. Then next one, codes of business ethics. Code of ethics document generally accepted principles of ethical conduct. They are statements of values and principles which defines the purpose of an organization. It gives a clear picture of the standards that employees should follow. It guides them in decision making. இந்த எத்திக்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆவணம். அந்த எத்திக்ஸ் நடத்தைகளை கொள்கைகள், மதிப்புகள் மற்றும் அதனுடைய நோக்கங்களை வலியுறுத்துது. அந்த ஊழியர்களோடு பின்பற்ற வேண்டிய தரம் பற்றி தெளிவான கருத்து இது தெரிவிக்குது. அவர்கள் முடிவெடுப்பதற்கு இது வழிகாட்டியாகவும் விளங்குது. The codes of business ethics can include the following: to offer goods at fair price, நியாயமான விலையில் பொருள்களை வழங்குதல். To supply quality goods and not to deal in spurious and substandard products. நல்ல தரமான பொருட்களை வழங்குதல், போலியான மற்றும் தரக்குறைவான பொருட்களை வழங்குவதை அறவே தவிர்த்தல். Then to listen to consumers' complaints and to reduce them. நுகர்வோர் குறைய கேட்டறிஞ்சு அவர்களுக்கு உரிய காலத்திற்கு தீர்வு காணுதல். Then next, to not to raise the price of its product unjustifiably. இந்த பொருட்களுடைய விலையை நியாயமற்ற முறையில் அதிகரிக்கிறத தவிர்க்கணும். Then not to resort to hoarding and black marketing. இந்த சந்தையிடுகையில் இருக்கக்கூடிய பதுக்கல் மற்றும் பற்றாக்குறை செயற்கையை அவங்க ஏற்படுத்தக்கூடாது. Then next, not to resort to price cutting with the sole aim of killing competition. இந்த போட்டியை ஒழிக்கக்கூடிய ஒற்றை நோக்கத்தின் அடிப்படையில் விலை குறைப்பை செய்து போட்டியே இல்லாமல் செய்யக்கூடாது. The next, not to issue advertisement containing false information, exaggerated claim. அந்த தவறான தகவல்கள் அல்லது மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுகளை விளம்பரத்தில் சேர்ப்பது தவிர்க்கணும். தவறான தகவல்களை விளம்பரத்தில் சொல்லக்கூடாது.
The next, to pay fair wages to its employees and not to exploit them. அந்த பணியாளர்களுக்கு நியாயமான ஊதியத்தை வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களை தவறாக பயன்படுத்துறது அல்லது அவங்கள சுரண்டுறதை தவிர்க்கணும். Then next, to provide congenial work atmosphere. பணியாற்றுவதற்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தருதல். Then to design production process in such a way as to reduce environmental pollution. இந்த சுற்றுப்புற சூழல் கட்டுப்பாட்டை குறைச்சி அந்த உற்பத்தி நடவடிக்கைக்கு ஏற்ற சூழலை உருவாக்கக்கூடியது. டு கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். இந்த கணக்கு மற்றும் பதிவேற்று ஆவண புத்தகங்களை முறையாக பராமரிக்கிறது மற்றும் கையாளக்கூடியது. தென் டு பே டாக்ஸஸ் ரெகுலர்லி. தொடர்ந்து வரி செலுத்துதல். தென் நாட் டு overlook government rules and regulations even at the time of incurring losses. பல்வேறு தொழில் நட்டங்கள் அல்லது இழப்புகள் பற்றி புகார் அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய விதிமுறைகளை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. These are all the codes of business ethics. Then next one, corporate governance. The proper governance of companies will become as crucial to the world economy as the proper governing of countries. அப்படின்ட்டு நமக்கு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் உல்சன், பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் 1999. இந்த நிறுவனங்களுடைய முறையான ஆளுகை மூலமாக அந்த நாடுகளில் உலக பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். யார்? ஜேம்ஸ் உல்சன் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேர்ல்டு பேங்க்குடைய பிரசிடென்ட். எப்போ? இந்த 1999. தென் நெக்ஸ்ட்டு, மீனிங் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். Corporate governance is the system by which businesses are directed and controlled in the best interest of all shareholders. Corporate governance lays emphasis on ethics, fair business practices, transparency, disclosure, and conduct of business for the benefit of shareholders. The பெரிய நிறுவனங்களுடைய ஆளுகை அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் நிர்வாக முறையாகும். மேலும் அந்த அனைத்து பங்குதாரர்களுடைய நலனை கருதியோ அந்த தொழில்களை முறையாக இயக்கி கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு பழக்க முறையாகவும் இருக்குது. அந்த பெரிய நிறுவனங்களுடைய ஆளுகையானது அந்த தொழில் நெறிமுறை எப்படி இருக்குது, நியாயமான தொழில் நடைமுறைகள் எப்படி இருக்குது, வெளிப்படைத்தன்மையாக இருக்கா, வெளிப்பாடு என்ற கூறுகளை உள்ளடக்கி இருக்கு. இது எல்லா பங்குதாரர்களின் நலனையும் பயக்கக்கூடியதாக இருக்கு. It is the benefit of all shareholders. Then next one, corporate governs specific the rights and liabilities of different group of people like the chief executives, directors of the board, managers of different departments and other shareholders. This helps to provide the structure through which the objectives of the company formulated and their performance is monitored. இந்த பெரிய நிறுவனத்துடைய ஆளுகை கோட்பாடு அப்படின்றது அதனுடைய தலைமை நிர்வாகிகள், இயக்குநரவை குழு, பல்வேறு துறையுடைய மேலாளர்கள் மற்றும் அந்த பங்குதாரர்களுடைய உரிமை மற்றும் பொறுப்புகள் பற்றி விரிவாக சொல்லுது. இந்த நிறுவனத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை வடிவமைத்து அதன் செயல்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிக்க உதவுது. தென் நெக்ஸ்ட்டு, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மெயின்டைன்ஸ் பேலன்ஸ் among individual goals, societal goals, economic goals and social goals. For example, companies like Infosys, Wipro, Reliance, Hindustan Unilever Limited, etc. have implemented corporate governance codes which ensure ethical and evidence contract
லீடிங் டு their டெவலப்மெண்ட். அந்த பெரிய நிறுவனங்களுடைய ஆளுகையில் மூலமாக அந்த தனிப்பட்ட நபரோட இலக்குகள், அந்த சமுதாயத்தின் இலக்குகள், பொருளாதார இலக்குகள் ஆகியவற்றிற்கிடையே இருக்கக்கூடிய சமநிலையை அது பெற்றிட இந்த கோட்பாடு வழிவகுக்குது. ஸோ எந்த கோட்பாடு வழிவகுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வழிவகுக்குது. ஸோ உதாரணமாக இன்ஃபோசிஸ், விப்ரோ, ரிலையன்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் என்ன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த நிறுவனங்களில் பெரிய நிறுவன ஆளுகையின் செயல் நெறிமுறைகளை மற்றும் அதனுடைய வழிகாட்டுதல் முறைகள் மூலமாக தங்களுடைய செயல்பாடை கணிசமாக உயர்த்துது. தென் definitions. There are different definitions contributed by various authors. Some important definitions are follows. பெரிய நிறுவன ஆளுகைக்காக இந்த என்ன இருக்குது டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பல்வேறு அறிஞர்கள் அதாவது பலவாறு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிலதை மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். Corporate governance is about promoting fairness, transparency and accountability. வேர்ல்டு பேங்க் டெஃபனிஷன். இந்த பெரிய நிறுவனங்களுடைய ஆளுகை அப்படின்றது சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்பில் நேர்மை, வெளிப்படைத்தன்மை, பொறுப்புத்தன்மை போன்றவற்றை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அப்படின்ட்டு வேர்ல்டு பேங்க்கில் சொல்லியிருக்காங்க. தென் த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சிஸ்டம் by which companies are directed and controlled. இந்த பெரிய நிறுவன ஆளுகை அப்படின்றது எந்த ஒரு நிறுவனத்தையும் செம்மையாக இயக்கி திறம்பட வழிநடத்தி கட்டுப்படுத்த உதவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பரி கமிட்டி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். பேலன்ஸ்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் மேட் possible through transparent management under corporate governance. All shareholders' interests are protected and promoted through corporate governance. Some of the benefits of corporate governance are follows. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அந்த பெரிய நிறுவனத்துடைய ஆளுகையினுடைய தத்துவத்தோட ஒரு முக்கிய கூறாக வெளிப்படைத்தன்மையானதை இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மேனேஜ்மெண்ட் மூலமாக ஒரு நாட்டிலும் சமசீரான பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. அந்த பெரிய நிறுவனத்துடைய ஆளுகை இந்த கோட்பாட்டின் மூலமாக அனைத்து ஷேர் ஹோல்டர்ஸுடைய நலன் மற்றும் பாதுகாப்பை பெருமளவு காக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன், குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் enable corporate success and economic development. இந்த நல்ல பெரிய நிறுவனத்துடைய ஆளுகை மூலமாக இந்த நிறுவனத்துடைய வெற்றியை உறுதி செய்து மற்றும் அந்த பொருளாதாரத்தை மேம்பாட்டை ஏற்படுத்தவும் இயலும். த நெக்ஸ்ட்டு, ensures stable growth of organization. இந்த தொழில் அமைப்புகளுடைய நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துது. தென் align the interest of various shareholders. இந்த பல்வேறுபட்ட பங்குதாரர்களுடைய நலன்களை சீரமைத்தல். Then improves investors' confidence and enable raising of capital. இந்த முதலீட்டாளர்களுடைய மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் அதன் மூலமாக அந்த முதலீட்டை அதிகரிக்க செய்தல். Then reduce the cost of capital for companies. இந்த நிறுவனத்திற்கான மூலதன செலவை குறைக்குது. has a positive impact on the shares price. இந்த பங்குகளுடைய விலையின் எதிர்மறை தாக்கத்தை கொண்டுள்ளது. provides incentives to managers to achieve organizational objectives. இந்த பெரிய நிறுவன ஆளுகை அந்த குழு நிறுவனங்கள் தங்களுடைய குறிக்கோள்களை அடைய மேலாளர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியது. Then eliminates wastage, corruption, risk and mismanagement. இந்த தேவையற்ற வேஸ்டேஜ், அந்த ஊழல்கள், இடர்பாடு, இந்த தவறான மேனேஜ்மெண்ட் போன்றவற்றை தவிர்க்கணும். improves the image of the company. இந்த நிறுவனத்தோடைய மீதான மக்கள் வச்சிருக்கக்கூடிய கருத்தை நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும்.
The next, the organization is managed to benefit the shareholders. இந்த அமைப்புகள் இந்த பங்குதாரர்களுடைய பயன்பாட்டை சரியான முறையில் கையாளணும். The next one, ensures efficient allocation of resources. இந்த வள ஆதாரங்களை சிறந்த முறையில் ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகுக்கணும். And create a strong brand as an ethical business. இந்த தொழில் நெறிமுறைகளை வலுப்படுத்தணும். These are all the benefits of corporate governance. Then next, multinational corporation in India. Meaning, Indian economy is growing over the length and breadth and establish business earning huge profit. Companies have grown in their size, competing with different countries' companies. The concept of multinational corporation has gained significance over a period of time as it has its business globally in different countries. இந்திய பொருளாதாரத்தில் பல்வேறு கோணங்களில் மிக வேகமாக வளர்ந்து வருவதோடு அந்த பன்னாட்டு நிறுவனங்களோடு போட்டியிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துள்ளது. ஸோ மேலும் பல ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளில் உலக அளவில் அந்த வர்த்தகத்தை கொண்டு இருக்கிறதுனால அதிக அளவில் நாம் லாபம் ஈட்ட வகையில் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த செயல்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் அந்த பன்னாட்டு நிறுவனத்துடைய கோட்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன் இன் இந்தியா. தென் டெஃபினிஷன். MNC is defined to be an enterprise operating in several countries but managed from one country. அதாவது எம்என்சி என்ன அப்படின்னா நிறைய கண்ட்ரியில் இருக்குது, இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணக்கூடியது ஒரு கண்ட்ரியில் தான் இருக்குது. A multinational corporation is an organization doing business in more than one country. It engages in various activities like exporting, manufacturing in different countries. The multinational company organization நிறைய கம்பெனியில் இருக்குது, more than one country. அது என்கேஜஸ் எப்படி இருக்குன்னா வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. லைக் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது, மேனுஃபேக்சரிங் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், எக்ஸ்போர்ட்டிங் பண்ணி அது டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது. தென் எம்என்சி இஸ் கம்பெனி விச் ஃபங்க்ஷன் வித் எ ஹெட் குவார்ட்டர்ஸ் பேஸ்டு இன் ஒன் கண்ட்ரி. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கோ ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். while other facilities are based on other location. மற்றதெல்லாம் எங்கே இருக்கும், அதர் லொக்கேஷனில் இருக்கக்கூடியது. Then any company is referred to as a multinational company or corporation when that company manages its operation or production or service delivery from more than a single country. It has its headquarters based in one country with several other operating branches in different other countries. The country where the headquarters is located is called the home country, whereas the other country with operational branches are called the host countries. Apart from playing an important role in globalization and international relations, these multinational companies even have notable influence in a country's economy as well as the world economy. அப்போது இந்த நிறுவனம் அந்த பன்னாட்டு நிறுவனத்தினால் அல்லது அதனுடைய என்னன்னு சொல்கிறாங்க எம்என்சின்னு குறிப்பிடுறாங்க. அந்த நிறுவனத்துடைய அதன் செயல்பாடு அல்லது அதனுடைய உற்பத்தி அல்லது சேவை வழங்குதலை ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நிர்வகிக்குது. இது தலைமை எடுத்த ஒரே ஒரு நாட்டில் இருக்கும். அதனுடைய மற்ற நாடுகளில் அதனுடைய கிளைகள் பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த ஒரு நாட்டில் தலைமை இடமாக கொண்டு செயல்படுதோ
அந்த நாட்டை சொந்த நாடு, அதாவது ஹோம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் எந்தெந்த நாடுகளில் இந்த கிளை அமைத்து செயல்படுதோ அந்த நாட்டில் வரவேற்கக்கூடியதை ஹாஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உலகமயமாக்கல் மூலமாக அதாவது குளோபலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த பன்னாட்டு உறவுகள் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகித்தாலும் அந்த பன்னாட்டு நிறுவனம் ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் மட்டுமின்றி அந்த உலக பொருளாதாரத்திலும் ஒருபோதும் தாக்கத்தை ஏற்படுத்த இயலாது. அது என்னாகாது, உலக பொருளாதாரத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தென் நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்என்சி. The main features or elements of MNC are as follows. First one, considers opportunities throughout the globe through they do the business in a few countries. இந்த உலக அளவில் அந்த வாய்ப்புகள் இருப்பதாக கருதினாலும் சில நாடுகளில் மட்டுமே இந்த நிறுவனங்கள் அந்த தொழிலை நடத்துது. Then the invest considerable portion of their asset internationally. இந்த பன்னாட்டு அளவில் தங்களுடைய சொத்துக்களில் ஒரு கணிசமான பகுதியை முதலீடு செய்து. Then they are huge industrial or business organization. இந்த வகை நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் அல்லது தொழில் அமைப்புகளை கொண்டு இயங்கி வரக்கூடியதாக இருக்குது. Then it engages in international production and operates plants in a number of countries. இந்த நிறுவனங்கள் இந்த பன்னாட்டு அளவில் அந்த உற்பத்தியை மேற்கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் தொழிற்கூடங்களையும் இயக்கி வருது. Then they take managerial decision on a global perspective. உலக அளவில் இந்த கண்ணோட்டத்தில் நிர்வாக முடிவுகளை மேற்கொள்கிறதுக்கு இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வகை செய்யுது. Then they produce in one or a few countries and sell them in most of the countries. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் ஒரு சில நாடுகளில் மட்டும் உற்பத்தி செய்து பல்வேறு நாடுகளில் விற்பனையும் மேற்கொள்ளுது. The next, their international operations are integrated into the corporation overall business. இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக பெரு நிறுவனங்களுடைய தொழிலை ஒருங்கிணைக்கப்படுது. These are all the features of MNC. The next, why MNCs in India? The reasons for so many MNCs in India are as follows. First one, India has a huge market. இந்தியாவில் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு இருக்குது. It is one of the fastest growing economic in the world. உலக அளவில் பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இந்தியா முக்கிய இடத்தை பெறுது. Favorable policies of the government towards FDI. அந்த அரசினுடைய சாதகமான கொள்கைகள் மூலமாக அந்நிய நேரடி முதலீடு பெருமளவு இந்தியாவுக்கு வருது. தென் நெக்ஸ்ட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு டைரக்டாக உள்ள வருது. தென் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் லிபரலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப்டர் 1991. 1991 அப்புறம் இந்தியா பின்பற்றி வரக்கூடிய தாராளமயமாக்க கொள்கை, அதாவது லிபரலைசேஷன். தென் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் encourage and makes continuous efforts to attract foreign investment by relaxing policies. இந்த கவர்மெண்ட்டுடைய கொள்கைகளை தளர்த்தி அதன் மூலமாக பன்னாட்டு முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருது. These are all the why MNCs in India. Then next one, highlights in 2015. India ranks 10th in the world in factory output. உலக அளவில் இந்தியா தொழிற்சாலை உற்பத்தியில் 10வது பிளேஸில் இருக்குது. The manufacturing sector accounts for 27.6% GDP. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது ஜிடிபியில் 27.6% எதில் இருக்குது? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில். The next, privatization of
certain public sector industries குறிப்பிட்ட சில பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படுது. Then liberalization also attracted MNCs and encouraged local entrepreneurs. இந்த தாராளமயமாக்கல் மூலமாக இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அதாவது எம்என்சிஸை ஈர்த்து அதன் மூலமாக உள்நாட்டில் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கக்கூடியது. Then India stands 15th in service output. சேவை வெளியீட்டில் இந்தியா 15வது இடத்துல இருக்கு. Increased demand from foreign countries for Indian product and service. இந்த வெளிநாட்டு நுகர்வோர் மத்தியில் இருக்கக்கூடிய இந்திய பொருட்கள் மற்றும் பணிகள் தேவை அதிகரித்து இருக்கு. India has an extensive network of undersea fiber optic cables leading to India becoming the center for outsourcing of business process. கடலுக்கு அடியில் நார் இலை போல கம்பிகள் மூலமாக பரந்த அளவில் பின்னல் வலை போன்று உலக அளவில் இந்தியா தொடர்பு கொண்டிருக்குது. India has become big employment generator, especially almost young generates. இந்திய பொருளாதார அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கி வருது. குறிப்பாக இளம் பட்டதாரிகள் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி இந்திய பொருளாதார வளர்ச்சி குறித்து பெரும் பயன்பாட்டை அடித்து வருது. Then India has witnessed sustained economic development as envisaged by our further top MNCs in India. அப்போ இந்தியா என்ன பண்ணுறது, இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கி வருது. ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விட்னஸோட அதே எக்கனாமிக் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. These are all the highlights. Then next international benchmarking. Benchmarking is comparing one's business process and performance merits to industry best practices from other companies. தொழில் நடைமுறையில் மற்றும் அதனுடைய செயல்திறன் போன்ற அளவீடுகளை அந்த கம்பெனி தன்னை மற்ற நிறுவனங்களோடு பின்வரக்கூடிய சிறந்த நடைமுறைகளோட ஒப்பிட்டு பார்க்க வகை செய்யுது. எந்தெந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா there are 4 primary types of benchmarking: internal, competitive, functional and generic. International benchmarking is comparison of a business process to a similar process inside the organization. Competitive benchmarking is a direct competitors to competitor comparison of a product, service, process or method. The generic concept is related to the overall performance of the chosen unit of MNC or business. ஸோ இந்த 4 வகையான அடிப்படையான தர குறியீடுகள் இந்த நடைமுறையில் இருக்குது. ஸோ அது என்னென்னா இன்டர்னல், காம்படிட்டிவ், ஃபங்க்ஷனல் அண்ட் ஜெனரிக். இந்த உள்நாட்டு தரக்குறியீடு, போட்டிக்குரிய தரக்குறியீடு, செயல்பாட்டு தரக்குறியீடு, தென் பொதுவான தரக்குறியீடு அப்படின்ட்டு 4 வகையான தரக்குறியீடுகள் இருக்குது. ஸோ அந்த உள்நாட்டு தரக்குறியீடு ஒரு தொழிலுடைய செயல் மற்றும் அதனுடைய அமைப்பை இருக்கக்கூடிய செயல்முறைகளை ஒப்பிடுது. போட்டி தரக்குறியீடு அப்படின்றது ஒரு போட்டியாளருடைய மற்றும் ஒரு போட்டியாளருடன் நேரடியாக போட்டியிடுவதை ஒப்பிடுது. குறிப்பாக இந்த பொருள், சேவைகள், செயல்பாடுகள் மற்றும் அதனுடைய நடைமுறைகளை குறித்து செயல்படக்கூடியதாக இருக்குது. தென் ஹவு பெஞ்ச்மார்க்கிங் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், செலக்ட் எ ப்ராடக்ட், சர்வீஸ் ஆர் ப்ராசஸ் டு பெஞ்ச்மார்க். ஒரு பொருளுடைய சேவையோ அல்லது அதன் நடைமுறையை போன்றவற்றை தரக்குறியீட்டுக்கு தேர்வு செய்யப்படுது. நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை த கீ பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். முக்கிய செயலாக்கத்தினுடைய அளவீட்டை அடையாளம் கண்டுபிடிக்கிறது. த நெக்ஸ்ட்டு, சூஸ் கம்பெனிஸ் ஆர் இன்டர்னல் ஏரியாஸ் டு பெஞ்ச்மார்க். இந்த நிறுவனத்தோட தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் அல்லது அதனுடைய உட்புற பகுதியை தர குறியீடாகும்.
The next, collect data on performance and practices. இந்த செயலாக்கம் மற்றும் நடைமுறை மீதாக இருக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கக்கூடியது. The next, analyze the data and identify opportunities for improvement. அந்த மேம்பாடு அடைவதற்கு அந்த வாய்ப்புகளை பற்றி கண்டறியக்கூடியது மற்றும் தகவல்களை பகுப்பாய்வு செய்யக்கூடியது. Then next, benchmarking in various parts of the world. வேர்ல்டில் நிறைய வகுதி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏசியா. Independent directors are a requirement for listed companies in all Asian economies, where most require at least 1/3 of the board to be independent. The 2012 Singapore Corporate Governance Code recommends a majority of independent directors when the chairman of the board is not independent. Committees of boards such as audit, remuneration, and board nomination are required in all Asian economies except Vietnam. In China, the audit committee is to be composed of independent directors only. இருக்கக்கூடிய அனைத்து நாட்டிலையும் ஆசியா நாட்டில் இயங்கி வரக்கூடிய பட்டியல் இடப்பட்ட நிறுவனங்களுக்கு அது தன்னிச்சையுடன் செயல்படக்கூடிய இயக்குநர்கள் தேவைப்படுகின்றனர். இந்த குறைந்தபட்ச நிர்வாக குழுவில் 1/3 இயக்குனர், அதாவது டைரக்டர்ஸ், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். இன் 2012 சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஆளுகை குறியீடு அமைப்பு அந்த தன்னிச்சையாக செயல்படக்கூடிய இயக்குநர்களை பரிந்துரை செய்தது. இருந்தாலும் அந்த குழுவில் அந்த தலைவர்களுக்கு போதிய சுதந்திரம் அளிப்பது கிடையாது. அந்த டைரக்டர்ஸ்க்கு என்ன கிடைக்காது? அந்த இண்டிபெண்ட் ஃப்ரீடம் கிடையாது. ஸோ அதனால் அந்த வியட்நாம் நாட்டை தவிர்த்து மற்ற எல்லா ஆசிய நாடுகளையும் இந்த பொருளாதாரத்தில், தணிக்கை மற்றும் ஊதியத்தில் போன்றவற்றில் அந்த குழுக்களுடைய பரிந்துரை தேவைப்படுது. வியட்நாமை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் அதனுடைய பரிந்துரை தேவைப்படுது. இந்த சீனாவில் தணிக்கை குழுவில் மூலமாக அந்த தன்னிச்சையாக செயல்படும் இயக்குநர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய டைரக்டர்ஸை அங்கே உருவாக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு த USA, the Council of International Investors Corporate Governance Policies state that at least 2/3 of the directors should be independent. The Nationalizing and Corporate Governance Committee is one of the 3 standarding committees, along with Audit Committee and Compensation Committee, required by NYSE, to be composed entirely of independent directors. G20 or OECD principles encourage formulation of nomination committee to ensure proper compliance with established nomination procedure and to facilitate and coordinate the search for a balanced and qualified brand. நிறுவனங்களுடைய முதலீட்டாளர்களின் குழுவால் அந்த CII அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அந்த நிறுவனங்களுடைய ஆளுமைக்காக அந்த கொள்கை குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2/3 பங்கு டைரக்டர்ஸ் சுதந்திரத்தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நியமன குழு மற்றும் நிறுவன ஆளுகை குழு ஆகிய இந்த 3 தரநிலை குழுக்களில் ஒன்றாகும். மேலும் NYSE அந்த குழு மற்றும் இழப்பீட்டு குழுவோட சேர்ந்து முற்றிலும் சுதந்திரமாக அந்த இயக்குநர்கள் உருவாக்கப்படணும். அந்த G20 OECD அந்த கோட்பாடுகள் அந்த நியமனத்துக்கு உருவாக்குறதுக்கு இணக்கமான முறையில் உருவாக்கப்பட்ட நடைமுறைகளை ஊக்குவிக்குது.
சீரான மற்றும் தகுதியான குழுக்கள் தேடலை ஒருங்கிணைக்கவும் அது வசதி அளிக்குது. ஃபார்முலேஷன் ஆஃப் வேரியஸ் கமிட்டிஸ். ஆடிட் கமிட்டி தணிக்கை குழு, அட்வைசரி கமிட்டி ஆலோசனை குழு, நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி பரிந்துரை மற்றும் ஊதிய குழு, ஷேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் கமிட்டி அந்த பங்குதாரர் உறவு குழு. த US நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் கார்ப்பரேட் டைரக்டர்ஸ் NACD recommends that the governance committee should be responsible for ensuring that a process exists for the board to routinely assess its own performance, the performance of its committees, as well as individual directors to conduct self-assessment. தேசிய நிறுவன ஆளுகை கழகம் NACD அதனுடைய பரிந்துரைப்படி இந்த நிறுவன ஆளுகை குழு அமர்த்தப்படுது. அந்த குழு தனது அன்றாட செயல்திறனை மதிப்பீடு செஞ்சு அந்த குழு அதன் தனிப்பட்ட இயக்குனர்கள் தங்களுடைய சுய நடத்தை மதிப்பிட முடியுது. Then next, European Commission urged member state to have sufficient number of independent, non-executive or supervisory directors on board. G20 OECD, the latest principles encourage the prominent role of independent board members. The state that it is a good practice where remuneration policy and contract for board members and key effective is handled by special committee of the board comprising either wholly or majority of independent directors. The ஐரோப்பிய நாடுகளை ஆணை அந்த குழு தனது உறுப்பினர்களின் இயங்கி வரக்கூடிய நிறுவனங்களில் சுதந்திரமான நிர்வாகம் நடைபெற்ற சார்பற்று செயல்படக்கூடிய மேற்பார்வை இயக்குநர்களை போதுமான அளவு சேர்க்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. இந்த G20 OECD இந்த சமீபத்தில் நடைமுறை செயல்பாடுகள் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய உறுப்பினர்களுடைய முக்கிய பங்கை வெளிப்படுத்துது. இந்த குழுவுடைய உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஊதிய தொகை, கொள்கை, அந்த ஒப்பந்தங்கள் தன்னிச்சையுடன் செயல்படும் இயக்குனரை உள்ளடக்கி வாரியத்தில் சிறப்பு குழுவினரால் முழுமையாக கையாளப்படுறது ஒரு நல்ல நடைமுறையாகும். Independent directors board to have specific proportion of independent directors, although there is no specific law to enforce number of women directors on the board. Following countries have taken steps to maintain the ratio of female board representation. Predetermined and measurable performance criteria, including criteria of a non-financial nature. The UK Corporate Governance Code recommends evaluation of the board of FTSE 350 companies to be externally facilitated at least every 3 years. The European Commission has proposed legislation that would require non-executive directors to be 40% women by 2020, up from 16.6% in 2013. இந்த சுதந்திரத்தன்மையோட செயல்படக்கூடிய இயக்குனர்கள் அந்த குழு சார்பாக சில பெண் உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு குழுவில் குறிப்பிட்ட
சட்டம் ஏதும் இல்லை என்றாலும் அந்த குழுவில் பிரதிநிதித்துவத்தோட விகிதத்தை, அதாவது பர்சன்டேஜை நிர்ணயிப்பதற்கு பின்வரக்கூடிய நாடுகள் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படுது. அது எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, மறுகட்டமைப்பு மற்றும் அளவிடத்தக்க செயல்திறன் அளவுகோல் ஒரு நிதி சாராத தன்மையை உள்ளடக்கியதாக இருக்குது. அது எது? யூகே. நிறுவன ஆளுகையோடு FDSE 350 நிறுவனங்களில் அந்த குழுவில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு 3 ஆண்டுக்கும் மாற்றி அமைக்குமாறு அந்த ஐரோப்பிய ஆணையத்திடம் பரிந்துரைத்துள்ளது. இதனுடைய அடிப்படையில் அந்த ஐரோப்பிய ஆணையம் ஒரு சட்டத்தை இயற்றுது. அந்த சட்டத்தின்படி அந்த நிர்வாகம் சாராத இயக்குனர்கள், நிர்வாகத்தை சாராத டைரக்டர்ஸுடைய எண்ணிக்கை 2013 16.6 விழுக்காடாக இருந்தது, பர்சன்டேஜாக இருந்தது. மேலும் இந்த டைரக்டர்ஸ் அவையில் அந்த பெண்களுக்கான பங்கு 2020ஆம் ஆண்டில் 40% ஏற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 40% 2020 எட்டப்படும் பெண்களுக்கான பர்சன்டேஜ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஜப்பான். In early 2014, Japanese Prime Minister announced the goal of increasing the percentage of women in executive positions at Japanese companies to 30% by 2020. 2014ஆம் ஆண்டில் இந்த இங்கிலாந்தில் தொழில் நிறுவனங்கள் தன்னார்வ இலக்குகளை முதல்ல கொண்டிருந்தது, தன்னார்வ இலக்குகளாக கொண்டிருந்தது. 2015 FDSE 100 ஃபினான்ஷியல் டைம்ஸில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வங்கிகள் மூலமாக 25% இருந்தது. அது பெண்களுக்கு பணியமர்த்த வேணும் அப்படின்ற குழுவால் நியமிக்கப்பட்டது. இது ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் இது 30% மாறும் அப்படின்னு 2020 மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு த யூகே பிஸ்னஸ் ஹேட் வாலண்டரி டார்கெட் ஃபர்ஸ்ட் செட் இன் 2011 ஃபஸ்ட்டு ஸ்டேட் பண்ணாங்க டார்கெட்டை. That is to have 25% women FTSE 100. ஸோ இதில் 20% women ஃபினான்ஷியல் டைம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்தாங்க. இந்த போர்ட்ஸ் பை 2015. Then next Canada. The federal level 2 bills are currently being tabled which will impose a 40% quota for female board members of public companies and other regulated entities such as bank and insurance companies. கனடாவில் அந்த மத்திய அரசில் தற்போது 2 மசோதாக்கள் தாக்கல் செய்திருக்காங்க. ஸோ அந்த மசோதாவில் பொது நிறுவனங்களுக்கும் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கும் வங்கிகள் மற்றும் நிறுவனங்கள் போன்றவற்றுக்கும் உறுப்பினர்கள் 40% பெண் உறுப்பினர்கள் இடம் ஒதுக்க வேணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இன் பிரேசில். A bill pending in the Brazilian Senate will impose 40% female quota on the boards of state-owned enterprise by 2022. இந்த பிரேசிலில் அந்த சபையில் இந்த நிலுவையில் உள்ள மசோதாவில் 2022 இந்த மாநில அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களில் 40% பெண்களை பணியமர்த்த வேணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. IBGC கோட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிஸ், அதாவது பிரேசிலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரெக்கமெண்ட்ஸ். ஸோ அப்போ ஆமாம் வலியுறுத்தியிருக்கிறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்னு, 40% உமனுக்கு வேணும்னு. அந்த IBGCயில் அந்த குறியீடு பிரேசிலினுடைய நிறுவனத்துடைய நிர்வாக ஆளுகைக்கு ஒரு சிறந்த நடைமுறை என பரிந்துரைக்கப்பட்டது. அதில் அந்த தனி நபருடைய இயக்குனர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரியா CEO இருக்கிறாரு. தென் a formal evaluation process of the
performance of board of individual directors and of the CEO. அந்த இயக்குனரில் அந்த இயக்குனர் அவையில் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி ஆகியோருடைய செயல்திறன்களை முறையாக செயல்முறை மூலம் மதிப்பீடு செய்யணும். The process to be conducted by the chair. அந்த செயல்முறைகளை இயக்குனர் அவையால் நடத்தப்படணும். Participation of the outsider to make the process more effective. இந்த வெளிநபர்களுக்கு அந்த ஷேர் பெறத்தை செய்வதன் மூலமாக இந்த செயல்முறைகளை மேலும் வலுப்பெற செய்ய முடியும். Evaluation system adapted to each organization. ஒவ்வொரு அமைப்பிலையும் இந்த மதிப்பீடு செயல்முறையை பின்பற்றணும். Disclosure of the process of evaluation to the shareholders. இந்த மதிப்பீடு செயல்முறைகளுக்கு அந்த பங்குதாரர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். Then next, France. France Parliament adopted a bill that requires public companies make at least 50 million euros in turnover and employing more than 500 workers to have 40% female board representation by 2017. இந்த பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் அதாவது ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன்படி அந்த பொது நிறுவனங்களுடைய மூலம் அது குறைந்தது. அதன்படி பொது நிறுவனங்களின் மூலம் குறைந்தது. 50 மில்லியன் விற்று முதல் மேற்கொண்டு அதன் மூலமாக அதிகபட்சமாக 500 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்தல் மற்றும் குழுக்களில் பெண்கள் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும்னு 2017 வருஷம் அந்த மசோதாவில் வலியுறுத்தப்பட்டது. பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. அதன்படி அந்த பொது நிறுவனங்கள் மூலமாக அதனுடைய மூலம் குறைந்தது. 50 மில்லியனுக்கு விற்று அதன் மூலமாக 500 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்தாங்க. அந்த குழுக்களில் பெண்கள் பிரதிநிதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2017 அது அந்த மசோதாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. The next, Germany. In November 2013, Germany's Christian Democrats and Social Democrats agreed on a gender quota on supervisory boards where issuer would be required to have women comprise 30% of non-executive directors by 2016. The planned legislation would require firms that don't meet the 30% mark to leave those seats vacant. The latest G20 or OECD principles encourages measures such as voluntary targets, disclosure requirements. நவம்பர் 2013 அந்த ஜெர்மனி கிறிஸ்துவ ஜனநாயகத்துவ ஆதிக்கத்தில் அது மற்றும் சமூக ஜனநாயகவாதிகளால் மேற்பார்வை குழு மகளிர் பாலின ஒதுக்கீட்டிற்கு உடன்பட்டுள்ளனர். மகளிருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒதுக்கீட்டுக்கு உடன்பட்டிருக்காங்க. அதாவது 2016 பெண்களுக்கு 30% இடங்களை காலியாக விட்டுவிட வேண்டும் என வலியுறுத்தியது. அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத மேலும் தற்போது G20 மூலமாக இந்த கோட்பாடுகள் இத்தகைய தன்னிச்சையான முடிவுகளை ஊக்கப்படுத்துது. இதனால் இந்த ஜெர்மனிய நாட்டில் அந்த கம்பெனிஸில் உயர்தட்டு மேலாண்மை குழுவில் இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவம் கணிசமாக உயர்ந்துள்ளது. அங்கே பெண்களுக்கு அதிக வேலை இருக்காது, பெண்களுக்கோட வேலையும் அது கணிசமாக உயர்ந்து வருது. தென் boardroom quads and private initiative the enhanced gender diversity on board and in senior management. First one, woman director, பெண் இயக்குனர்கள். Then requirement of at least one woman, குறைந்தபட்சம் ஒரு பெண். Director on the board for listed, வரையறுக்கப்பட்ட குழுவில் இயக்குனர்கள். கம்பெனிஸ் அண்ட் பப்ளிக் கம்பெனிஸ், நிறுவனங்களும் பொது நிறுவனங்களும்.
இதெல்லாம் என்ன அந்த போர்ட் ரூமில் இருக்கக்கூடிய குவாட்ஸு. தென் நெக்ஸ்ட்டு globally there is an increased realization acceptably that good corporate governance is a means to create a business environment of trust, transparency and accountability in order to support investment, financial stability and sustainable economic growth in the global and highly interconnected world of business and finance, where many and corporate operations constantly cross borders. Creating trust is something that we need to do together. அப்போது இந்த உலக அளவில் இந்த முதலீடு நிதியுடைய நிலையான பொருளாதார வளர்ச்சி வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு போன்ற நல்ல வணிக சூழலை உருவாக்குது. அது ஒரு உலக அளவில் மிகவும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த தொழில் மற்றும் நிதி போன்ற நிறுவன செயல்பாடுகள் எல்லைகளை கடந்து நாம் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை உணர்த்துகிறது. these are all the இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் பெஞ்ச்மார்க்கிங். என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் benchmarking. Now we completed the chapter 18. Thank you for listening my class. Okay dear students, we will meet in next class.